கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளுக்குரிய வாக்குத்தத்தங்களாய் நமக்கு இருக்கிறது. நாம் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 41:10 அநேகருக்கு தெரிந்த வசனமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு அநேகருக்கு அநேக பயங்கள் உண்டு. மரணத்தை பயம், குடும்பத்தை குறித்து ஒரு பயம், பிள்ளைகளை குறித்து ஒரு பயம், வேலைகளை குறித்து ஒரு பயம், வருமானத்தை குறித்து பயம், எல்லா பில்லி சூனிய கட்டுகளுக்கு, மாந்திரிகளுக்கு, பிசாசின் கட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். வேறு எந்த மனிதர்களும் நமக்கு அப்படி சொல்லவே இல்லை. எத்தனையோ மகாத்மாக்கள் வந்தார்கள், எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான் சொல்லுகிறார், நம்ம கூடவே இருந்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர், சுகத்தை கொடுக்கிற கர்த்தர், ஜீவனை கொடுக்கிற கர்த்தர், குடும்பத்துடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கலாம், பயந்து கொண்டு இருக்கலாம். பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படி இருக்குமோ என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், உன் குடும்ப காரியத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், வேலையின் காரியத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கும்பொழுது நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? உடைய சமூகத்தை நாம் முறையிட வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறீர், நீர் எனக்காக யாவையும் செய்கிற தேவன். ஆண்டவர் சொல்றார் சங்கீதத்தில், எங்களுக்காக யாவையும் செய்கிற உன்னதமான கர்த்தரை நோக்கி முறையிடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே தாவீது சொல்லுகிறார். நமக்காக ஒரே வார்த்தை தான் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் செய்ய வல்லவர். அவர் எப்போதும் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறபோது நிச்சயமாகவே நமக்கு ஒரு புது பலன் உண்டு, ஒரு தைரியத்தை தருகிறார். நீ பயப்படாதே, நம்ம கூட இருக்கிறான் சொல்ல, பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இப்படிப்பட்டதான தெய்வத்தை நாம் கொண்டு இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து, எப்படிப்பட்டதான வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்டதான பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும், நிந்தனைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருகிற ஒரே ஒரு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விடுவிக்கிறவரும் அவர்தான், நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் அவர்தான், நம்மை தைரியப்படுத்துகிறவரும் அவர்தான், நம்மை சுகப்படுத்துகிறவரும், நமக்கு ஜீவனை கொடுக்கிறவரும் அவர்தான். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதி உன்னை விட்டு விலக்கும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் கூடவே நான் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாரத்தை வைக்கும் பொழுது நிச்சயம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு, ஒரு பலன் உண்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.